ஹாய் +2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து லீச்சிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடுக்கு பேஸ் இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சாலிபிலிட்டி ஆஃப் ஓர். சாலிபிலிட்டி அப்படின்னா கரையிறது. ஓர்ஸ் அப்படின்னாலே மணல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சூட்டபுள் சால்வெண்ட் அப்படின்னா கரைப்பான். இப்போ வாட்டரை வந்து யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா பொருளுமே வாட்டரில் என்ன செய்யாது, கரையாது. சில பொருள் வந்து நம்ம வேறு சால்வெண்ட் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். கார்பன் டெட்ராக்ளோரைடு இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, இந்த மாதிரி. ஸோ சூட்டபிள் சால்வெண்ட் எடுத்து அதில் தான் இந்த ஓர்ஸை நம்ம என்ன செய்யணும், சாலிபிள் பண்ணணும். சாலிபிள்னால் கரைக்கணும். ரியாக்ஷன் இன் அக்வோ சொல்யூஷன். ஸோ கரைஞ்சிட்டு அப்படின்னா எப்படி வாட்டரில் சுகர் கரைஞ்சிட்டா அதான் அக்வோ சொல்யூஷன். அந்த மாதிரி ஓர்ஸ் எடுத்து வாட்டரில் கரைஞ்சிட்டுனா அது அக்வோ சொல்யூஷன். இந்த மெத்தடில் crushed ore allowed to dissolve in a suitable solvent. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுங்க, லீச்சிங் பார்க்குறோம். crushed ore அப்படின்னா நன்கு அரைக்கப்பட்ட அந்த ஓர்ஸை எடுத்து தாது, ஓர்ஸ் அப்படின்னா தாது, அதை சூட்டபிள் சால்வெண்ட் என்ன செய்கிறோம், டிசால்வ் பண்ணுறோம். இப்போ இதில் அந்த மெட்டல் ப்ரெசன்ட் இன் திஸ் ஓர் கன்வெர்டட் இன்டு சால்யூபிள் சால்ட். ஸோ நம்ம சால்வெண்ட்டில் கரைக்கிறதுனால நம்ம என்ன மெட்டல் இருக்கோ அது கன்வெர்ட் ஆகும். என்னென்னா சாலிபிள் சால்ட்டாக என்ன செய்யும், கன்வெர்ட் ஆகும். ஆர் காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ என்ன நடக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. வைல் த ஹேங் வந்து ரிமைன் இன்சாலிபிள். ஆனால் ஹேங் வந்து கரையாது. அந்த சால்வெண்ட்டில் கரையலை அப்படின்னா அது கீழே நமக்கு என்ன செய்யணும், பாட்டத்தில் செட்டில் ஆயிரும். இந்த ப்ராசஸ் எக்ஸாம்பிள் இல்ஸ்ட்ரேட் டீச்சிங் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி. லீச்சிங் அப்படிங்கிறது ஹேங் வந்து இன்சாலிபிள் ஆயிரும், நம்ம மெட்டல் வந்து சாலிபிள் ஆயிரும். அதுதான் விஷயம். ஸோ இதில் லீச்சிங்கில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சைனைட் லீச்சிங். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கோல்டு எடுக்கிறோம். நம்ம கழுத்தில் போட்டிருக்க அந்த நகை மாதிரியே இயற்கையில் வந்து கிடைக்காது. அது ரொம்ப கம்மியான ஓர்ஸ், மணல் மாதிரி இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை எப்படி கான்சன்ட்ரேஷனை அதோடைய அதிகப்படுத்துறது, அதோடைய மெட்டல்ஸோடைய குவான்டிட்டியை. எடுத்துக்காட்டுக்கு கோல்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், க்ரஸ்டு ஓரை லீச் பண்ண போகிறோம். லீச்னா நம்ம பார்த்துட்டோம். ஸோ சாலிபிள் தான், ஹேங் வந்து இன்சாலிபிள், அது கீழே செட்டில் ஆயிரும். இதான் லீச்சிங். இப்போ இந்த கோல்டை ஏரேட்டட் டைல்யூட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சயனைடு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சயனைடு. வாட் இஸ் மீனிங் ஆஃப் டைல்யூட்? பால் கட்டியாக இருந்தது அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் மில்க்குன்னு சொல்லுவோம். அதே நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டைல்யூட். இதே ஆசிட் வந்து பியூர் ஆசிட்டாக இருந்தால் கான்சன்ட்ரேட்டட். அதை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான கான்சன்ட்ரேட்டரை ப்ரிப்பேர் பண்ணும்போது டைல்யூஷன். இங்கே ஏரேட்டட் டைல்யூஷன் அப்படின்னா காற்று செலுத்தப்பட்ட, நல்லா கவனிச்சுக்கோங்க, காற்று செலுத்தப்பட்ட சோடியம் சயனைடை எடுத்துக்கணும். கோல்டு என்னாகும், கன்வெர்ட் ஆகுது எப்படி, சயனைடு காம்ப்ளெக்ஸ், அது சால்யூபிள் சயனைடு காம்ப்ளெக்ஸ். அப்போ அந்த அக்வோ சொல்யூஷன் அதில் என்ன செய்கிறோம், மேலே கோல்டு சயனைடு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆயிரும். ஹேங் வந்து அலுமினோ சிலிகேட் ரிமைன்ஸ் இன்சாலிபிள், கரையாது இது, அதனால் பாட்டத்தில் செட்டில் ஆயிரும். அப்போ உங்களுக்கு தேவையான கோல்டு வந்து எப்படி ஒரு வாட்டரில் சுகரை கரைச்சிட்டிங்கன்னா கரைஞ்சிரும். ஆனால் அந்த சுகரில் மணல் இருந்தது அப்படின்னா பாட்டத்தில் செட்டில் ஆயிரும் இல்லையா? இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இங்கே வந்து கெமிக்கல் ரியாக்ஷனாக கொடுத்துருக்காங்க. கோல்டு சாலிடாக இருக்குது, எஸ்னா சாலிடு, சயனைடு அப்படிங்கிறது அக்வோ சொல்யூஷன், நம்ம சோடியம் சயனைடு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ஏரேட்டட் அப்படிங்கிறதுக்காக ஆக்சிஜன் கேஸ். ஸோ இப்போ வாட்ரு போடும்போது கோல்டு சயனைடு காம்ப்ளெக்ஸ் அந்த ஃபார்ம் ஆகுது. இது அக்வோ சொல்யூஷனில் இருக்கும், ஓவிச்சும் இருக்கும் அது அக்வோ சொல்யூஷனில். ஸோ ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு மேலே கிடச்சிட்டு இந்த மெட்டல், அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறது? இப்போ கோல்டு கேன் பி ரெக்கவர் ரியாக்டிங் டீஆக்சிஜனேட்டட் லீச்டு சொல்யூஷன். இப்போ நீங்கள் எப்படி ஆக்சிஜனேட்டட் பண்ணீங்களோ அதே மாதிரி டீஆக்சிஜனேட்டட் லீச்சிங் சொல்யூஷன் ஜிங்க் கூட ஆட் பண்ண வைக்கிறாங்க. எப்படி, இந்த கோல்டு ரெடியூஸ் டு எலமெண்டல் ஸ்டேட், ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். எலமெண்டல் ஸ்டேட் அப்படிங்கிறது ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதுக்கு பேர் தான் செமெண்டேஷன். ஸோ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கோல்டை வந்து முதல்ல
எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணீங்க? சயனைடு லீச்சிங். அதை ரெக்கவரி பண்ணுறதுக்காக டீஆக்சினேட்டட் லீச்டு சொல்யூஷன் யூஸ் பண்ணீங்க, விச் மீன்ஸ் ஜிங்க் சொல்யூஷன். இதில் கோல்டு வந்து என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் மீன்ஸ் எலமெண்டல் ஸ்டேட், ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செமண்டேஷன். செமண்டேஷன்னா என்னன்னு தெரியணும். இங்கே கீழே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்னா சாலிடு ஜிங்கு, மேலே கிடைச்ச அதாவது சயனைடு லீச்சிங்கில் கிடைச்ச கோல்டு சயனைடு காம்ப்ளெக்ஸ். ஸோ அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைச்சிருது? சிங்க் சயனைடு. அது அக்வஸ் சொல்யூஷன் வந்துடுது. எப்படி இதுக்கு முன்னக்கூட்டி பார்க்கும்போது கோல்டு லீச்சிங்கில் கோல்டு அக்வஸ் சொல்யூஷனில் இருந்தது, ஹேங்கு கீழே இருந்தது. இங்கே வந்து மேலே அக்வஸ் சொல்யூஷனில் ஜிங்க் சயனைடு வந்துடும், கீழே பாட்டத்தில் கோல்டு வந்துடும். அப்போ நமக்கு கீழே பாட்டமில் நமக்கு என்னது? பியூர் மெட்டல். அங்கே வந்து கோல்டு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு வந்து அமோனியா லீச்சிங். இப்போ க்ரஸ்டு ஓர். க்ரஸ்டு ஓர்னா நன்கு அரைக்கப்பட்ட பவுடர் ஃபார்மில் கண்டெய்னிங் நிக்கல், காப்பர், கோபால்ட். இதை வந்து அக்வஸ் அமோனியா கூட. ஸோ அமோனியா லீச்சிங்கில் நிக்கல், காப்பர், கோபால்ட். அக்வஸ் அமோனியா அப்படிங்கிறது வாட்டர் மாதிரி தான் இருக்கும், ஹெவி ஓடர் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ சூட்டபிள் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அமோனியா லீச்சஸ் திஸ் மெட்டல் ஃபார்மிங் தியர் சாலிபிள் காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கே கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அந்த க்ரஸ்டு ஓரில் அமோனியா ஆட் பண்ணுறீங்க, ஆனால் ப்ரெஷர் வந்து சூட்டபிள் ப்ரெஷராக இருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுது? சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் வந்து நிக்கல்னா பாருங்க, நிக்கல் அமோனியம் நிக்கலேட்னு சொல்லுவாங்க. காப்பர் நிக்கலேட், காப்பர் அமோனியம், அடுத்தது கோபால்ட்டு. இந்த மாதிரி என்ன செய்யுது? காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆயிடுது. ஸோ மீதி இருக்கிற ஓர் பிகைன் ஹேங்னா என்னன்னு சொல்கிறேன்? இம்ப்யூரிட்டிஸ். ஸோ அயான் 3 ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு இதெல்லாம் அண்ட் அலுமினியம் சிலிகேட் இது எல்லாமே ஹேங்கு. ஸோ பாட்டத்தில் செட்டில் ஆயிரும். ஸோ அமோனியா லீச்சிங் இது தான். அடுத்தது அல்கலி லீச்சிங். இந்த மெத்தடில் ஓல்டு வந்து அக்வஸ் அல்கலி கூட ட்ரீட் பண்ணுவாங்க. அக்வஸ் அல்கலி எடுத்துக்காட்டுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்லாம் இருக்குது. அது வாட்டரில் கரைச்சிங்கன்னா அதான் அக்வஸ் டு ஃபார்ம் சாலிபிள் காம்ப்ளெக்ஸ். ஸோ சாலிபிள் காம்ப்ளெக்ஸ்னால் நான் என்னன்னு சொல்லிட்டேன். எப்படி வாட்டரில் சுகரை போட்டு கரைச்சிங்கன்னா சுகர் சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் அது. ஸோ அந்த சுகரில் ஹேங்குனா மணல், தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் கீழே செட்டில் ஆகும். அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே வாட்டருக்கு பதிலாக அல்கலி சொல்யூஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறீங்க. ஸோ மேலே அந்த அக்வஸ் சொல்யூஷனில் அது வந்து என்ன செய்யணும்? சாலிபிள் ஆகி மேலே நின்றுடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்சைட். ஸோ அல்கலி லீச்சிங்க்கு பாக்சைட். ஒன்வெல்லில் கேட்கலாம். சயனைடு லீச்சிங்கு கோல்டு, அப்புறம் அமோனியா லீச்சிங் வந்து நிக்கல், கோபால்ட், காப்பர். அல்கலி லீச்சிங் வந்து பாக்சைட்னாலே அலுமினியம் தான். ஸோ இதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. எது கூட அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்படி இல்லைன்னா சோடியம் கார்பனேட்டு ஹீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து 470 to 520 கெல்வின். ஸோ டிகிரி செல்சியஸாக மாற்றினா -273 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? டிகிரி செல்சியஸ் வந்துடும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 35 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது சாலிபிள் சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிற ஒரு இம்ப்யூரிட்டிஸை என்ன செய்யும்? லீவ் பண்ணிடும். இம்ப்யூரிட்டிஸ் என்னலாம் அப்படின்னா அயான் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைடு. ஸோ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அக்வஸ் சொல்யூஷனில் இருக்கிறது சோடியம் மெட்டா அலுமினேட்டு, அது கூட இம்ப்யூரிட்டிஸ் வந்து அயான் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு. ஸோ கீழே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சைடு அப்புறம் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது சோடியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடுங்கிறது அக்வஸ் சொல்யூஷன் வருது. இந்த ஹாட் சொல்யூஷனை டிகாண்டேஷன் ரொம்ப முக்கியம். டிகாண்டேஷன் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷனுக்கு நடுவில் ஒரு ரொட்டேஷன் நடக்கும். ரொட்டேஷன் நடக்கும்போது அதுலேருந்து பிரிப்பாங்க. ஸோ டிகாண்டேஷனுக்கு ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள். இதில் அந்த செப்பரேட்டிங் ஃபனல், இந்த சிஸ்டத்துக்கு பேர் செப்பரேட்டிங் ஃபனல். அதில் நிறைய லிக்விட்ஸ் இருக்குது. டார்க் ப்ளூவில் இருக்குது கெரோசின் ஆயில், வாட்டர் கீழே இருக்குது ஸ்டாப் ஆகுது. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் ஃபுல்லாக மேலே கீழே வந்துடும். ஸோ கெரோசினை நம்ம என்ன செய்யலாம்? பிரித்து எடுத்துடலாம். ஸோ இது நல்லா சேக் பண்ணும்போது 2 லேயராக பிரியும், நமக்கு தேவையானது எடுத்துடலாம். இதான் டிகாண்டன்னு பேர்.
ஸோ டிகாண்டர் இம்பார்ட்டன்ட் வார்த்தை. கூல் பண்ணி டைல்யூட் பண்ணி சொல்யூஷன் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா CO2 கேஸை அது வழியாக பாஸ் பண்ணும்போது அசிடிட்டியாக இருந்ததுன்னா நியூட்ரலைஸ் ஆயிரும். டு ஃபார்ம் ஹைட்ரேட்டட் பாக்சைட் precipitate. சரிங்களா? ஹைட்ரேட்டட் அப்படின்னா நீரேற்றப்பட்ட ஈரப்பதம் உள்ள. ஸோ இப்போ இந்த சோடியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குது இல்லையா, அந்த ரியாக்ஷனை தான் அங்கே கீழே கொடுத்துருக்காங்க நம்ம பண்ணதை. இது ஹாட்டாக இருக்குது. இது கூட கேஸ் பாஸ் பண்ணும்போது பாக்சைடு வந்து வித்து ஹைட்ரேட்டடோட ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ரிசிபிடேட்டை ஃபில்டர் ஆஃப் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க 1670 கெல்வின். நமக்கு வந்து பியூர் அலுமினா வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்தாலே ஹீட் பண்ணால் இந்த வாட்டர் மாலிகுல் என்ன செய்யணும், வெளியே போயிடும். ஸோ இந்த அலுமினா நமக்கு வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆசிட் லீச்சிங். ஸோ ஆசிட் லீச்சிங் யூஸ் ஆகிறது சல்ஃபைடு ஓருக்கு தான். ஸோ சல்ஃபைடு ஓர் இதுக்கு முன்னாடி ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனில் பார்த்தோம். இங்கே வந்து லீச்சிங்கில் அதே மாதிரி தான் இசட்என்எஸ், அப்புறம் கேலினா, ஜிங்க் பிளெண்ட், இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா ட்ரீட்டிங் தேம் வித் ஹாட் அக்வஸ் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஹீட் பண்ணி ஹாட் அக்வோ சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ அக்வோ சல்ஃபூரிக் ஆசிட்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ண சல்ஃபூரிக் ஆசிட் தான். இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு தேவையான லெவலுக்கு அதை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜிங்க் கேலினாவோ ஜிங்க் பிளெண்டோ அந்த ஹார்ட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட போடும்போது என்ன ஆயிடுது, ஜிங்க் சல்ஃபேட் வந்துடுது, சல்ஃபைடு அது தனியாக புரிஞ்சுது. இதில் இன்சாலிபிள் சல்ஃபைடு வந்து சாலிபிள் சல்ஃபேட். என்ன நடக்கு, இன்சாலிபிள் சல்ஃபைட் சாலிபிள் சல்ஃபேட்டாக மாறிடுது. தென் எலமெண்டல் சல்ஃபர் நமக்கு வந்து கிடச்சிருது. நமக்கு தேவையான எலமெண்டல் சல்ஃபர் வந்து கிடச்சிருது. சரிங்களா?